அன்பானவர்களே, நீங்க வாசிக்க வேண்டிய அடுத்த வசனம் அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். நீங்க கேளுங்க. லேவியர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அருமையான வார்த்தை. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். அந்த தேசத்தை நீங்க அனுபவிப்பீங்க. அதே வார்த்தையில் அந்த வசனத்துக்கு கீழே உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் தான். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் மற்ற ஜனங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுகிறார். இது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்ற பெயர் கொடுக்கலாம். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை 20 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் நீங்க தொடர்ந்து பிரசங்கம் கேட்குறீங்க, இல்ல ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கிறீங்க. நீங்க அங்கே காணிக்க கொடுக்குறீங்க, உங்க பெயர் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது, அங்கத்தினர் பட்டியலில் இருக்கிறீங்க. சிலர் மாதம் சந்தா கொடுக்குறீங்க, கட்டட நிதி கொடுக்குறீங்க, எவ்வளோ காரியத்தை செய்கிறீங்க. இல்லை, ஆண்டவர் உங்களுடைய காரியங்களெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிரம்பின அந்த செழிப்பு உங்கள் வீட்டில் இருக்கா? ஒரு ஆன்மீக செழிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜப சத்தம், துதி சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கிறதா? அதுக்கு தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு நடக்கிற கிருபை, இது ஆன்மீக வாழ்க்கை. அப்புறம் பொருளாதார வாழ்க்கை, செழிப்பு. என் பாத்திரம் நிரம்பினாதான் மற்ற பாத்திரத்தை நான் பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யவனா மாறினா மற்றவங்களுக்கு நான் கொடுக்கிறவனா மாறுவேன். ஆமேன். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால உங்களோட நான் பேசுறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் சொல்றாரு, அதாவது நான் உங்களோட சொன்னேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு உங்களுக்கு சுதந்திரமா நான் கொடுப்பேன். ஆனா உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. இதை இன்னும் டீட்டெயிலாக உங்களோட சொல்லி கொடுக்கிட்டா 26ஆம் வசனத்துக்கு பாருங்க. கீழே 26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எவ்வளவு அழகான வார்த்தை! உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன். எதற்காக ஆண்டவர் நம்மளை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாக வச்சிருக்காருன்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்றவர்களிடத்தில், மற்ற ஜனங்களில் இருந்து உங்களை விட்டு பிரித்து நான் ஒரு தனிப்பட்ட சந்ததியாக நான் உங்களை உருவாக்கி கொண்டு வருகிறேன். கையை உயர்த்தி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்திருங்க. அப்போ இந்த வார்த்தையை நான் எப்படி பார்க்குறேன்னா, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்களும் நானும் வெளியே வரணும்.